ஓம் நம சிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக நபர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்த நபரை 3 நாட்களில் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மயான காட்டேரி வசியம்மை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மகன் மகள் இந்த மாதிரிலாம் விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் பார்க்குறோம், இல்லை ஏதாவது வசியத்தில் இருக்காங்க, வேறு யாரும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுருக்காங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம். அவங்க என்னென்னமோ மை தர்றாங்க, எந்திரம் தர்றாங்க, குடுவை தர்றாங்க, பாவை தர்றாங்க. அது நாங்களும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி. எந்த ஒரு துளியளவும் கூட மாற்றங்கள் இல்லை சாமி. ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறையில் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறனால தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன். சரிங்களா? அதை பிரிந்த நபர்களை வந்து பார்த்திங்கன்னா, மீண்டும் அவங்களா தேடி வர வைக்கிறதுக்கு சித்த நூட்களில் பலவிதமான முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மயான கட்டேரி வசியமை பிரயோகம்னு சொல்லி சித்த நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்போ அந்த அன்றைக்கி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குப்பை மேனி மூலிகையினுடைய வேறு, வெள்ளருக்கன் மூலிகையினுடைய வேறு, வெள்ளை விஷ்ணு கிரந்தி மூலிகையினுடைய வேறு, வெள்ளைச்சாரணை மூலிகையினுடைய வேறு, வெள்ளை காக்கணம் மூலிகையினுடைய வேறு, இந்த மூலிகை வேறு எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரித்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, யாருக்கும் தெரியாமல், சரிங்களா, யாருக்கும் தெரியாமல், யாரும் பார்க்காதவாறு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நல்லா வந்து கருக்கி எடுக்கணும். சரிங்களா? கருக்கினா அதை வந்து அதற்கு அதை வந்து புடம் போடணும். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஆணைக்கண் பட்ட சட்டியை வச்சு சேலை வச்சு வரட்டியெல்லாம் வச்சு நீங்கள் முறையாக வந்து புடம் போட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். சுட்டு எடுத்து நீங்கள் முறையாக அதை எடுத்து அதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பஸ்பமாட்டம் இருக்கும். அந்த பஸ்பத்தோடு வந்து அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மைப்பதம் வர மாதிரி நல்லா 2 ஜாமங்கள் நல்லா அரைச்சிக்கிட்டு, என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இதை எடுத்து ஒரு செம்பு சிமிழில் எடுத்து நல்லா பத்திரமா வந்துட்டு பதனப்படுத்தி வச்சுக்கணும். பதனப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வாழையில விரித்து அதே மாதிரி சாம்பல் கொட்டி பரப்பி விட்டு நான் இந்த வீடியோ ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, பனைமரத்தினுடைய பனை ஓலை, சரிங்களா, வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பனை ஓலையாக பார்த்து ஒரு 3/4 அடிக்கு இருக்கிற மாதிரி உழவு எதுவும் பயன்படுத்தாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதில் வந்து சம்மந்தப்பட்ட நபருடைய பெயரை வந்துட்டு தலைமாற்றி எழுதணும். அதாவது இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகள் இன்னார், இன்னார் தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைமாற்றி எழுதி அதை வந்து சுருட்டி ஒரு பச்சை நிற காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி அதை வந்து அந்த சாம்பலில் எந்திரம் வரைஞ்சிருக்கீங்களா அந்த எந்திரத்தினுடைய மையத்தில் வச்சுட்டு, இதுக்கு உண்டான தூப தெய்வங்கள் பழையெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுங்க. இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரினா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கலாம். இப்போ இதே நீங்கள் வந்து அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பூஜை செய்து வெண் பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த பண உலை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணி சொல்லி கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர் இப்போ பிரிஞ்சு போனவங்க வந்து என்னென்னா உங்களுடைய கணவனாகட்டும், இல்லை மனைவியாகட்டும், மகனாகட்டும், மகளாகட்டும், அவங்க இருக்கிற வீட்டில், சரிங்களா, அவங்க இருக்கிற வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இதை வைக்க முடியும்னா அவங்க வீட்டில் நீங்கள் வச்சிடலாம். இல்லை வீட்டில் வைக்க முடியாது, அவங்க வீட்டு பக்கமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா, அவங்க போகிற வர பாதையில் வந்து இருக்கக்கூடிய ஏதாவது ருத்ரபூமியிலையோ, இல்லை முச்சந்தியிலையோ, இல்லைன்னா இந்த அரசமரம், அரசமரம், வேப்பமரம் சேர்ந்த மாதிரி ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இடம், இல்லைன்னா பழமையான பாலுங்கிணறு, இல்லைன்னா ஆலமரம், இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு குழி தோண்டி அதற்குள்ள 5 விதமான வாசனை மலர்கள், 5 விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டு, முறையாக அந்த பனை ஓலையை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு, முறையாக அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு மண்ணை போட்டு மூடிட்டு, அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு, சங்கல்பம் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாவே, பிரிஞ்சு போன நபர் வந்து எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த மயான காட்டேரி வந்து அவங்க மேலே ஏறி அவங்களுடைய மனதை மாற்றி அவங்கள வந்து உங்கள் பக்கம் திருப்பி தேடி வர வச்சிரும் சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பண்ணலாம்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.